ஆர்சிபி அணியுடைய பேட்டர் விராட் கோலி T20 கிரிக்கெட்ல புதிய உலக சாதனையை படைச்சிருக்காரு. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான ஐபிஎல் போட்டியில தன்னுடைய 211வது 50+ ரன் பார்ட்னர்ஷிப் அமைத்து இங்கிலாந்து வீரர் அலெக்ஸ் ஆஸ்லே 210 உலக சாதனையை அவர் முறியடிச்சிருக்காரா. 200க்கும் மேற்பட்ட அரைசத பார்ட்னர்ஷிப்ல டேவிட் வார்னர் மட்டுமே இடம்பெற்ற மற்றொரு வீரர் ஆவார். ஹைதராபாத்ல புதிய தொடக்க பேட்டர் வெங்கடேஷ் ஐயருடன் கோலி இந்த சாதனை பார்ட்னர்ஷிப்பை உருவாக்கியிருக்காரு. 2023 ஆண்டுக்கு பிறகு முதல் முறையாக ஐபிஎல் தொடக்க வீரராக களமிறங்கிய வெங்கடேஷ் அவர்கள் 19 பந்துகள்ல 44 ரன்களை விளாசி அசத்தினார். இது கோலி அவர்களுக்கு அதிக ஆபத்து எடுக்காமல் அவ்வப்போது பவுண்டரிகள் அடிக்க உதவியது. இந்த நிலையில போட்டியுமே ஒரு பக்கம் சுமூகமாக இருந்தது. என்னதான் ஆர்சிபி அவர்கள் தோல்வியுற்றாலுமே பாயிண்ட்ஸ் பட்டியல்ல முதலிடம் பிடிச்சிட்டாங்க. அந்த அளவிற்கு ஒரு சேஃபான கேம் ஆடி இருக்காங்க. இதனடுத்து பாத்தீங்கன்னா இந்த போட்டியில பல பிரச்சனைகளுமே நடந்தது. ஆரம்பத்துல எட் அவர்கள் பேட்டிங் செய்த போது கோலி அவர்கள் ஸ்லட்ஜிங் பண்ணதும் அதன் பிறகு எட் அவர்கள் விக்கெட் ஆன பிறகு அவருடைய விக்கெட்டுக்கு மிகப்பெரிய அளவுல செலிப்ரேஷனுமே பண்ணாரு. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியுமே சும்மா இல்ல. கோலி அவர்களுக்கு டப் கொடுக்கும் வகையில அவர் பேட்டிங் ஆடும்போது ஸ்லட்ஜிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதன் பிறகு இந்த பிரச்சனை முடிந்த பாடல்ல. போட்டி முடிந்த பிறகு அனைவருமே கை குலுக்கிய பின்பு விராட் கோலி அவர்கள் எட் அவர்களுக்கு கை குலுக்க மறுத்திருக்காரு. இந்த விஷயம் தற்போது சோசியல் மீடியாக்கள்ல பூதாகரமாக வெடிச்சிருக்கு. இந்த வீடியோ புகைப்படங்களுமே சோசியல் மீடியாக்கள்ல வைரல் ஆகிட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.